பேட்டியை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். நானே தங்கச்சி எங்க அப்பா எங்க அம்மா. ஆமா மூத்த பையன். இல்ல ஈபில கேங் பண்ணா இருக்கு. இப்போ ஜாயின் பண்ணிருக்கேன். அரசு கவர்மெண்ட் ஜாப். அப்ப போய் டைம் கிடைக்காதப்ப வந்து அதாவது ஆன்லைன் முறையில கண்டிப்பா வந்து எங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல. கடைசி வரையும் எனக்கு டோக்கன் கிடைக்கல. அப்புறம் கடைசி டயத்துல வந்துச்சு 287 நம்ம அண்ணன் சிக்ஸ்ன்ற ஒரு மூலமா தான் எங்களுக்கு கிடைச்சிச்சு. அவர் தான் மூவ் பண்ணி எங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு. 2 முறை சிறந்த பரிசு வாங்கியிருக்கேன். அவருக்கு வரல அப்படின்னு சொல்லி எனக்கு அண்ணனுக்கு எல்லாத்தையும் வாங்கி ஆள்மாற்றம் நிறைய வந்திருக்கு. இது கமிட்டி மூலமா டோக்கன் கொடுத்தாங்கன்னா அவங்க திறமையை வச்சு வாங்கி மாடு பிடிப்பாங்க. இது வந்து யார் யாரும் வாங்குறாங்க, படிச்சவங்களும் வாங்குறாங்க, படிக்காத சொல்றாங்க. இதுக்கு வந்து ஒரு 200 ரூபா செலவாகுது. நான் எங்களுக்கு அது வந்து சத்தியமா முடியல. 200 ரூபா இசை மையத்தில் 200 ரூபாய் கேட்குறாங்க. படிக்காதவங்களுக்குலாம் என்ன செய்ய முடியும்? அதுக்கு நேரடியாக கமிட்டி வச்சு கொடுத்துருவோம். பார்த்தேனே இப்பதானே முறையாக காரு பக்கத்துல இருந்து உள்ள உட்கார ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி சொல்லணும் எங்க ஐயாட்ட போய் நன்றி சொல்லணும். போராட்டம் எங்க அண்ணன் தான் அதுக்கு எல்லாமே காரணம். எங்க அண்ணனும் மருது அவங்க இல்லைன்னா பிடிச்சிக்க முடியாது. அவங்க கடைசி பாட்டி எங்க அண்ணன் தான் அவரால் பிடிச்சி காலையில 4வது பேச்சுல எத்தனை மணி நேரம் 12 மணி 11 மணி இருக்குமே. 11 மணி பிடிச்சி தெரிஞ்ச அப்பாவும் மாமாவும் வந்துட்டாங்க. எங்க ஏஐ பூரா போன் அடிச்சுட்டு எடுக்க முடியல. போய் தான் பேசணும். காயம்பட்டுலன்னா 2வது பிரிட்ஜ் தான் போட்டுருவேன் சார். காயம்பட்டுல வெளியே போயிட்டு 4வது ரவுண்ட்ல வெளியே போயிட்டு சார். எல்லாம் டோக்கனே இல்லை சார். ஆன்லைன் போய் டோக்கன் மட்டும் வேணாம் சார். நல்லா ரொம்ப கஷ்டப்பட்டா சார் பிடிச்சோம் மாடு. ரொம்ப மோட்டிவேஷன். ஒரே பேட்ச்ல 13 மாடு முடிச்சிருக்காரு. 13 மாடு. 3வது சுற்றுல லாங்குடி பாலாஜி. தாரை பரிசாக வென்று முதலிடம் பெற்றிருக்கிறார். 2ஆம் இடத்தில் 17 காளைகளை அடக்கிய கார்த்திக் என்ற வீரருக்கு இருசக்கர வாகனம் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. 3ஆம் இடத்தை 13 காளைகளை அடக்கிய பாலாஜி என்ற வீரர் பெற்றிருக்கிறார். அவருக்கு மாடு பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. நிலையில் போட்டி குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கருணாகரனிடம் மீண்டும் கேட்கலாம். கருணாகரன், இப்போ வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் வந்து செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார்கள். இங்க காளை மாடுகள், அதாவது காளை உரிமையாளர்கள் சிறந்த காளைகள் அப்படின்னு எந்த காளை வந்து அதிக அளவுல களத்தில் இருந்தது? என்ன மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வு பார்க்க முடிந்தது? அதாவது வந்து இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை வந்து அந்த இன்று வந்து 25 வீரர்கள் தான் ஒவ்வொரு சுற்றுக்கும் களமிறக்கப்பட்டனர். எனவே வந்து இந்த காளைகள் வந்து நம்ம மாடு அவனியாபுரம் மாடு அதனால பிடிக்கல. இனி வரக்கூடிய ஜல்லிக்கட்டுகள் கண்டிப்பா ஜல்லிக்கட்டு அங்கெல்லாம் போய் கலந்துக்க போறீங்களா? பைக்கு பரிசாக வழங்கி இருக்கிறது. 2வது மாட்டுப்பிடி வீரருக்கு, முதல் மாட்டுப்பிடி வீரருக்கு பரிசாக வழங்கியிருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் சார்பாக கார் வழங்கியிருக்கிறது. கார் வந்து நிசானுடைய கம்பெனியுடைய கார் வந்து மூணாவது பரிசு வந்து விலாங்குடி பாலாஜி
14 மாடுகள் கொடுத்திருக்காங்க. பால் மாடு வந்து பரிசாக வழங்கி இருக்கிறது. மாண்புமிகு மேயர் அவர்கள் வழங்குறாங்க. சிறந்த காளைகள் பரிசு, முதல் பரிசு வந்து மதுரை காத்தினேந்தல் GM காமேஷ் மாடு. விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் சார்பாக பைக் வந்து வழங்கியிருக்கின்றார். இரண்டாவது பரிசு காளைக்கு வந்து வில்லாபுரம் GR கார்த்திக் மாடு. இதுக்கு வந்து மதுரை மாநகராட்சியின் சார்பில் வாஷிங் மெஷின் பரிசாக வழங்கியிருக்கின்றது. மூணாவது பரிசு காளைகளுக்கு வந்து அவனியாபுரம் லோர்மேன் முருகன் பரிசு வந்து பால் மாடு வந்து மாண்புமிகு மேயர் அவர்கள் சார்பாக வழங்கியிருக்கின்றது. நன்றி. முதல் பரிசு மாறுபடி ஃபர்ஸ்ட் பிரைஸ் மாறுபடி பார்க்கலாம். அடுத்தது மழைப்பெறுவதற்கு மாவட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக புதிய கார் பந்தது நம்ம தொழில்துறை வருகிறார்கள். அதில் 28 மாடுகளை பிறந்த மாடுபடி வீரர் தொழிலாளர்களுக்கு சிறந்த மாடுபிடி வீரருக்கு வருகிற தொழில்துறை அமைச்சர் அவர்கள் புதிய காருக்கான சாவியை வழங்கி